லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க அக்கா கல்யாணத்தை நாங்க எல்லாரும் நல்லபடியா நடத்துறோம். நீ கிளம்பு. பரமனும் அழகரும் நேரா அங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சாரி சார், இந்த சூழ்நிலையில இப்ப என்னால அங்க போக முடியாது. நீங்க வேற யாரையாவது அனுப்பி விடுங்க. என்ன மயிலு, முடியாதுன்னு என்கிட்டயே சொல்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சா? இது எஸ்பியோட ஆர்டர். அவரோட ஆர்டர் மதிக்கலனா உனக்கு பிளாக் மார்க் ஆயிடும். உன்னால ஐபிஎஸ் எக்ஸாம் கூட எழுத முடியாது, அது தெரியுமா? ஓம் ஸ்ரீதராய ஸ்வாஹா ஸ்ரீதராய இதம் நமஹ. ஓம் அக்னியே பிரஜாபதயே ஸ்வாஹா அக்னியே சத்யவதயே இதம் நமஹ. என்னங்க சார், ஏதாவது பிரச்சனையா? டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை குருமூர்த்தி. இவதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. எம்எல்ஏ வீட்டுக்கு இமீடியட்டா பாதுகாப்பு கொடுக்கணும்னு எஸ்பி ஆர்டர் போட்டிருக்காரு. மயில போசனா போக மாட்டேன்னு திமிரா பேசிட்டு இருக்கா. சார், அவ அக்காவோட கல்யாணம் நடக்கும்போது அவளால எப்படி சார் போக முடியும்? கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுங்களா? தெரியும், நீங்க இவளுக்காக ஜால்ரா அடிப்பீங்க, நல்லாவே தெரியும். நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிக்கலாவே சொல்றேன். கல்யாணம் இவ அக்காவுக்கு தானே, இவளுக்கு கிடையாதுல்ல. இவ இல்லைன்னா இந்த கல்யாணம் நின்று போயிடுமா? சூழ்நிலை தெரிஞ்சிருந்தோம் நீங்களே இப்படி பேசினேன் எப்படி சார்? ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை கடந்து தான் இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. இது நல்லபடியாக முடிஞ்சாதான் இவளால் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த நேரத்தில் போய் இவளை டியூட்டிக்கு அனுப்புறது நியாயமே இல்லை சார். குருமூர்த்தி, எஸ்பியோட ஆர்டர் மட்டும் மதிக்காம இருந்தா அது நியாயமா இருக்குமா? சார், நம்மளுக்குள்ள ஆர்குமெண்ட் வேணாம் சார். எம்எல்ஏ வீட்டுக்கு செக்யூரிட்டிக்கு ஆள் போகணும், அவ்வளோதானே சார்? மயிலுக்கு பதிலாக நான் போகிறேன் சார். சார், நான் மாப்பிள்ளையோட மச்சான் தான் சார். ஆனால் மயில் பொண்ணோட தங்கச்சி சார். நான் இங்கே இருக்கிறத விட மயில் இங்கே இருக்கிறது ரொம்ப முக்கியம் சார். சார், நான் பாத்துக்கிறேன். மயில், நீ குறுக்க பேசாதம்மா. நான் சார்ட்ட பேசிட்டு இருக்கேன்ல. நான் நினைச்சது நடக்கணும்னா நீ இங்க இருக்கக்கூடாது குருமூர்த்தி. அதுக்காக தான் சின்னதாக ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. சார், எம்எல்ஏவுக்கு செக்யூரிட்டி கொடுக்குற வேலைக்கு நான் போகிறேன் சார். மயிலுக்கு ஒன்றுனா நீங்கள் தான் பாஞ்சு வருவீங்களே. மயிலுக்கு பதிலாக நீங்கள் போனாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் நீங்களும் கல்யாணம் முடிச்சுட்டு தான் போவேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. இப்போவே கிளம்புறோம். சரிங்க சார், வரேன் மயில். ஓம் புத்தயே நமஹ. ஓம் அனகாயே நமஹ. ஓம் ஹரிவல்லபாயே நமஹ. நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். குழப்பம்லாம் பார்த்துக்கிறேன். எங்க போறோம்? வரேன். ஓம் லோகசோக விநாசின்யே நமஹ. ஓம் தர்மத்யாயே நமஹ. ஓம் கருணாயே நமஹ. ஓம் லோகமாத்ரே நமஹ. ஓம் பத்மஹஸ். சார், 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 அந்த ஆள் சொல்றத என்னால நம்பவே முடியல சார். எம்எல்ஏ செக்யூரிட்டிக்காக இப்பவே போகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சார் அவர் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. சார், நீங்க எங்கேயும் போகாதீங்க சார், இங்கேயே இருங்க சார். மயில், அவன் வேணும்னு தான் இப்படி சொல்கிறான்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம நினச்சது நடக்காது. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையெல்லாம் போதாதா? இவன் கூடிய மல்லு கட்டணுமா என்ன? அவன் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிற மாதிரி நடித்தாவே அவன் அமைதியாக ஆஃப் ஆகிடுவான். அதனால தான் உனக்கு பதிலாக நான் போகிறேன்னு சொன்னேன். சார், இப்ப ஜீவாவும் என் கூட இல்ல, நீங்களும் இல்லைன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா நான் எப்படி சார் சமாளிப்பேன்? மயில், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது மயில். அப்படியே வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும். அந்த தைரியமும் புத்தியும் உனக்கு இருக்கு. இல்ல சார், என்னால இப்ப முடியாது. நீங்க என் கூடவே இருக்கணும் சார். மயில், நம்பிக்கை இல்லாம பேசாத. நான் உன் பக்கத்துல இல்லைனாலும் ஏதோ ஒரு வழியில் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நான் கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் தீர்த்து வைப்பேன். நான் இங்கே இல்லைன்னு நீ நினைக்கவே நினைக்காத. தைரியமாக ஆக வேண்டியதை பாரு. யார் இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும், நடக்கணும்.
பத்மசுந்தரியே நமः ஓம் பத்மோத்பவாயே நமः ஓம் பத்மபுத்தியே நமः ஓம் பத்மநாபப்பிரியாயே நமः ஓம் பத்மாயே நமः ஓம் பத்மநாபதராயே நமः ஓம் தேவே நமः ஓம் பத்மினியே நமः ஓம் பத்மநந்தினியே நமः ஓம் பிரசாதாபிஷேகே நமः ஓம் சந்திரவதனாயே நமः. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்குங்க. ஓம் சந்திரவதனாயே நமः மாலை எடுத்து ஓம் மாத்திக்கோ. சந்திராயே நமः ஓம் சந்திர சகோதரியே நமः ஓம் சதுர்புஜாயே நமः ஓம் சந்திரரூபாயே நமः ஓம் இந்திராயே நமः ஓம் இந்திரசீதலாயே நமः. நிறுத்துங்க. மா, யார் நீ? எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? என் வாழ்க்கைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கலாமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. மா, கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல வந்து கலாட்டா பண்ற? உன் வாழ்க்கைக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்னம்மா சம்பந்தம்? இந்த கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கை நாசமா போயிடும் சார். நான் நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். தள்ளுக்கா. சுத்தி வளைச்சு பேசாதீங்கம்மா. உங்க பிரச்சனை என்னன்னு இப்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. என் பேர் வசந்திங்க. இந்த மாப்பிள்ளை கோலத்துல உட்கார்ந்துருக்கான்ல படுபாவி. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்னை ஏமாத்தி கெடுத்துட்டாங்க. இவன் சொன்ன வார்த்தையை நம்பி இவன் கூட கொஞ்ச நாள் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கேங்க. என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அவன் இன்னொருத்தி எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? இங்க பெரியவங்கள கூட இருக்கீங்கல்ல, என் வாழ்க்கைக்கு இவன் தான் பதில் சொல்லணும். தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு நியாயம் வாங்கி தாங்க. அட பாவி, இதையே பொழப்பா வச்சிருக்க போல. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கன்னு தெரியலையே. போதும், நிறுத்துங்கம்மா. எவ்வளவு ஒருத்தி என் தம்பிய தப்பா பேசுனா உடனே அதை நம்பிடுவீங்களா? என் தம்பி ஒண்ணு பொண்ணுங்களை ஏமாத்தி பழக்கல. சில பொண்ணுங்க தான் இதையே தொழிலா மாத்திக்கிட்டாங்க. ஒரு இழிச்ச வய கிடைச்சா போதும், என்னை ஏமாத்திட்டான், என் வாழ்க்கை சீரழிச்சுட்டான்னு கதை கட்டி அவனையே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு பாக்குறாளுங்க. அந்த கும்பல்ல இவளும் ஒருத்தி போல இருக்க. ஏய், என் தம்பி உன்னை கெடுத்துட்டான்னு சொல்றல்ல, அதுக்கு என்னடி சாட்சி வச்சிருக்க? சாட்சியா? சாட்சி உங்க தம்பி தாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு அவர்கிட்டயே கேளுங்க. டேய், உன்னை பத்தி இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீ வாயை திறக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இவ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஆமாக்கா, கயலுக்கு முன்னாடி வசந்தி கூட தான் பழகிட்டு இருந்தேன். டேய், எந்திரிடா. மாலையை போட்டுட்டு இன்னும் மாப்பிள்ள மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? எந்திரா மேல. அக்கா, அது வந்து அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்ட செருப்பு பிஞ்சிரும். என் தம்பி தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு எவ்வளவு நம்பிக்கையா பேசினேன் நானு. என் மூஞ்சில கரிய பூசிட்டியடா. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே அருவருப்பா இருக்கு எனக்கு. அம்மா, உங்க குடும்ப சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கமா. முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவு சொல்லுமா. பாதிக்கப்பட்டது இந்த பொண்ணு தான் பெரியவரே. அவளுக்கு என்ன தேவைன்னு அவளே சொல்லட்டும். மா, நீ என்னம்மா எதிர்பார்க்கற? எல்லாரும் இருக்கோம்ல, சொல்லு. என்னை ஏமாத்தின இவனுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது சார்.
அம்மா, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. தாலி கட்டுற வரைக்கும் வந்து அந்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன் சார் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை என்ன சார் ஆகுறது? இவனால என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து தவிச்சிட்டு இருக்கேன்ல. ஆனா இவன் மட்டும் எவ்வளவு ஒருத்தைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாமா? என்னங்க நியாயம் இதெல்லாம்? இங்க பாருமா, ஒரு பொண்ணா உங்க வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு எடுத்துட்டு இவ இன்னொருத்திய கட்டிக்கிறது அநியாயம், அராஜகம். உங்க பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கு. என் கூட வாங்க. வாங்க. எங்க? வாங்க. அக்கா எந்திரிக்கா. அக்கா எந்திரிக்கா. ஏன் மயிலு? உனக்கு முன்னால இவங்க தாங்க இவங்கிட்ட ஏமாந்திருக்காங்க. சீனியாரிட்டி படி பார்த்தா இவங்க தான் இவனை கட்டிக்கிறது நியாயம். மயிலு என்னடி இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வேற வழி இல்லக்கா. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியா இருக்கும். மன்னிச்சிருங்க, என்னால எல்லாம் இவனை கட்டிக்க முடியாது. என்னங்க பேசுறீங்க? இவனால உங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்ப நீங்க தானே இவனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க. முடியாதுன்னா என்ன? நஷ்ட ஈடு எதிர்பார்க்கறீங்களா? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இவனே உங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவான். என் அக்கா இவனை கட்டிக்கிட்டோம். இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஒண்ணு நீங்க இவனை கட்டிக்கோங்க, இல்ல என் அக்காவை இவனை கட்டிக்க விடுங்க. எதுக்குமே ஒத்து வரலனா எப்படி? கல்யாணத்தை நிறுத்தலாம்னு வந்தா இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கே. இந்த பொண்ணு சொன்ன முடிவு சரிதாம்மா. இப்பவே இங்கேயே நீ இவனை கட்டிக்கோ. அப்பதான் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இல்லங்க, வேண்டாங்க. இந்த ஆளை கட்டிக்கிட்டா என் புருஷன் என்ன வெட்டியே போட்டுருவாரு. என்னம்மா குழப்புற? முதல்ல இவனால வாழ்க்கை போச்சுன்னு சொன்ன, இப்போ உனக்கு புருஷன் இருக்கான்னு சொல்ற. இதுல எது நிஜம் எது பொய்? ஏய், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. நான் ஒரு போலீஸ். நீ இப்ப உண்மையை ஒத்துக்கலன்னா நானே உன்னை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுவேன். ஸ்டேஷனா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் எல்லாமே சொல்லிடுறேன். நான் சொன்னது எல்லாமே போய். இதனால நான் பார்த்தது கூட கிடையாது. இதெல்லாமே காசுக்காக தான் இப்படி செஞ்சேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், காசு கொடுத்து உன்னை இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னது யாரு? மயிலு, இப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சா நம்ம காசு கொடுத்து சரி பண்ண பார்ப்போம்ல. அந்த பிளானோட தான் இந்த பொண்ணு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீ இவளை என்கிட்ட விட்டுரு, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏய், இது யார் வீட்டு கல்யாணம்னு தெரியுமா? ஒரு கான்ஸ்டபிளோட அக்கா கல்யாணம். என்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்லாம் முன்ன நின்று நடத்துற கல்யாணம். எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் வீட்டு கல்யாணத்தையே தடுக்க பார்ப்பேன். இதை பாரு, இப்ப நீ பண்ண காரியத்துக்கு இப்பவே உன்னை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிருக்கணும். நீ பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். இதை பார், ஒழுங்கா ஓடி போயிரு. என்ன சார் நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம ஓடி போன்னு சொல்றீங்க சார்? ஏதோ வயிற்று பழப்புக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பா சார். இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கிறப்போ நாம எதுக்கு சார் இவன் மேலே ஆக்ஷன்லாம் எடுத்து இவங்களோட சாபெல்லாம் வாங்கிக்கிட்டு எதுக்கு சார் இதெல்லாம்? போட்டோ விடுங்க.
மயிலு யூ கேரி ஆன். சாமி நீங்கள் சடங்கெல்லாம் நடத்துங்க. சரி. ஓம் பிரீத்தி புஷ்கரண்யே நமः. ஓம் சாந்தாயே நமः. ஓம் சுக்லமால்யாம்பராயே நமः. ஓம் ஸ்ரீயே நமः. ஓம் பாஸ்கர்யே நமः. ஓம் சுந்தரயாயே நமः. ஓம் வராரோஹாயே நமः. ஓம் யசஸ்வின்யே நமः. ஓம் வசுந்தராயே நமः. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ஓம் ஹேமமாலினியே நமः. எஸ் சார், ஓகே சார். ஓம் பிரீத்தி புஷ்கரண்யே வந்துடுறேன் சார், வந்துடுறேன். சாந்தாயே நமः. ஓம் சுக்லமால்யாம்பராயே நமः. ஓம் ஸ்ரீயே நமः. சாரி மயிலு, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஏதோ எமர்ஜென்சி மீட்டிங்கா, நான் உடனே கிளம்பி ஆகணும். கடைசி வரைக்கும் இருந்து கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் போகணும்னு நினச்சேன். உடனே கூப்பிடுறாங்க. பரவாயில்ல சார், நீங்க கிளம்புங்க. நமக்கு டியூட்டி தானே முக்கியம். வாழ்த்துக்கள் கையால். உங்களுக்கு துணையா மயில் மட்டும் இல்லை, நானும் இருக்கேன். இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு. டொமஸ்டிக் வயலன்ஸ்னு தூக்கிட்டு போய் 4 காட்டு காட்டினா போதும், தானா வழிக்கு வந்துருவான். டேய், கிரிமினலா எதுவும் யோசிக்காம ஒழுங்கா இவ கூட குடும்பம் நடத்துற வழியை பாரு. ஏதாவது முரண்டு பிடிச்சேன்னு வச்சுக்க, மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய நீ ஜெயில தான் கழிக்கணும். மயிலோட குடும்பம் என் குடும்பம் மாதிரி. வாலாட்டணுங்கிற நினைப்பு கூட உனக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? மயிலு, நான் வரேன். பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு. எவ்வளோ முக்கியமான மீட்டிங்காக இருந்தாலும் தூக்கி போட்டு நான் வந்துடுறேன். ஏன்னா உனக்கு துணையாக இருக்கிறத விட எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை. ஓகே? ஓம் ஹிரண்யப்ராகாராய நமः. ஓம் சமுத்திரதனயாய நமः. ஓம் ஜெயாய நமः. ஓம் மங்களாதேவதாய நமः. ஓம் விஷ்ணுபக்தலஸ்யதாய நமः. அக்கா, என்னக்கா ஆச்சு? உடம்பு எதுவும் முடியலையா? ஒன்னும் இல்லடி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரிக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். வா, நான் சேர் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு மலர்? ஓம் தனதான்யகர்யே நமः. ஓம் சித்தயே நமः. ஓம் ஸ்ரைண சௌம்யாய நமः. ஓம் வாக்கா, பாத்து உட்காரு. ஓம் நிர்வவேஸ்வகதானந்தாய இரு, நமः. தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓம் வரலக்ஷ்மே நமः. மதுப்ரதாய நமः. ஓம் சுபாய நமः. ஓம் ஹிரண்யப்ராகாராய நமः. ஓம் சமுத்திரதனயாய நமः. இந்தாக்கா. அக்கா, போதுமா? அக்கா, இப்ப எப்படிக்கா இருக்க? ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்குடி. மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. இந்த கல்யாணம் நிம்மதியா நடத்த விடாம மேல மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. நமக்கு துணையா இப்ப யாருமே இல்ல. அம்மாவும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜீவா சார் வேற கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. கோபி வேற ஏதோ அவசர வேலைன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தா நீயும் நானும் மட்டும் என்னடி பண்ணுவோம்? அக்கா, இது வரைக்கும் நம்ம எப்படி சமாளிச்சோமோ அதே மாதிரி சமாளிச்சுக்கலாம்க்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்ன மாதிரி என்னால தைரியமா இருக்க முடியலடி. ஏன் இடத்துல நின்னு சாமியார் கல்யாணத்தை நடத்தி கொடுப்பாருன்னு அம்மா சொன்னாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் மணமேடையில உட்கார வச்சாச்சு. ஆனா இன்னும் அவரை காணுமே. சாமியார்லாம் வாக்கு தவற மாட்டாங்கக்கா. வாக்கு கொடுத்தா சாமியார் கண்டிப்பா வந்துருவாரு. சாமி, இங்கெல்லாம் வரக்கூடாது. இன்னும் கல்யாணம் முடியல. சாப்பாடு போடுறதுக்கு லேட் ஆகும். நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது சாமி, சொல்றத கேளுங்க. வாங்க சாமி, வாங்க. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணே, என் அக்கா கல்யாணத்தை முன்ன நின்று நடத்த போறது இந்த சாமிதான். சரிமா. யாரு என்னன்னு தெரியாம அவரை போய் இப்படி விரட்டுறீங்க. சாமி, மன்னிச்சுக்கோங்க. விடுமா, யாரு என்னன்னு தெரியாம பேசிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க சாமி. நல்லா இருக்கியா?
தேவதாயே நமஹ. அக்கா. ஓம் விஷ்ணுபக்த என்னடா? சிதாயே நமஹ. சொல்லு. என் தலைவிதி இதானாக்கா? இதுல இருந்து நான் தப்பிக்க வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ஆள் வரணும். அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. சாமி, அம்மா நீங்க வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவ்ளோ நேரம் ஆகியும் நீங்க இன்னும் வரலையேன்னு நான் இப்பதான் அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். மாடி, குழந்தைங்களுக்கு நாம எப்ப தேவைப்படுவோன்னு அப்பனுக்கு நல்லா தெரியும். இப்போ இங்க வரணுங்கிறது என் ஈசன் எனக்கு போட்ட உத்தரவு. ரொம்ப சந்தோஷம் சாமி. வாங்க.